அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் சிக்கலான ஆண்டுங்க. உங்களுக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் திட்டலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னோட கடமை சொல்ல வேண்டியது, கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டால், 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிறார். 2ஆம் இடத்துக்கு ஸ்தான பலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பார்வை பலத்தின் காரணமாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுக்கு கௌரவ இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளினால் அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, பணப்புழக்கம் இல்லாமல் இல்லை, உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு. நீங்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கிறதுக்கோ இல்லை வீட்டிலேயே படுக்கிறதுக்கோ 4 செவத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பகவான் ஓரளவுக்கு லாபத்தை ஏற்படுத்தினாலும் என்னென்னா, அவருடைய பார்வை பலம் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஏன்னா அவர் உங்கள் 5ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அப்போ பாதிப்பு இருக்காது. ஒன்றா பிஃபோர் மே ஆர் ஆஃப்டர் அக்டோபர் உங்களுக்கு ஆரோக்கிய கேடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, வியாபாரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். வேறு ஒருத்தரை வச்சு, அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமைகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள் தடுமாற்றத்தை சந்திப்பார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, உங்களால் படித்ததை சொல்ல முடியாது, நீங்கள் எழுதவும் முடியாது. உங்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அதை யூஸ் பண்ணக்கூடிய டைம் இப்போ இல்லை. அதனால தான் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஆரோக்கியமும் சற்று சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக அந்த மார்ச் ஏப்ரல் மேலே 10th 12th படிக்கிற அந்த போர்டு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் சற்று ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஆண்டு இது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல மார்க் வாங்கினாலுமே உங்களுக்கு எதிர்பார்த்த சீட் கிடைக்கிறது தாமதப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த குழந்தைகளும், குறிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள்லாம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. தோல்விங்கிறது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், முதல் படிக்கட்டு. தோல்வியே முதல் படிக்கட்டாக இருக்கட்டும் அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லா படிக்கட்டுலையுமே தோல்வி அடைய மாட்டீங்க. முதல் படிக்கட்டு தோல்வி, அடுத்த படிக்கட்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய படிக்கட்டாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் படிப்பு மட்டுங்கிறது முக்கியம் இல்லை, படிப்பும் ஒரு அங்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடைவார்கள். ஓரளவுக்கு சுமூகமாக பணம் சம்பாதிக்கலாம். அதே சமயம் தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பும் ஏற்படும். தனலாபம், பதவி போன்ற விஷயங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.